அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாலும், நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லி, நெறைய சித்தர் ரிலேட்டடான டெய்லி அப்டேட்ஸ கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இத வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இன்னைக்கு உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சார் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொண்டு போணும் சார் அப்படின்ற மாரி ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. அதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோல சின்னதா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அடிஷனலா சொல்லப் போறேன். 2 விஷயம். 1 உங்களோட ப்ராப்பரான ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்றத கண்டிப்பா ஒண்ணு கொண்டு போங்க. அதுல உங்களோட சர்டிஃபிகேட்ல உள்ள நேமும் இதுவும் மேட்சா இருக்கிற மாரி பார்த்துங்க. ஏன்னா இதுதான் நாங்க ப்ரீவியஸா நெறைய இஷ்யூஸா பார்த்துட்டு இருந்தோம். எந்த விதத்திலயும் ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு, யூஜி நீட் அட்மிட் கார்ட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நெட்ல ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. அதன் பிறகு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மினிமம் ஒரு 16-20 ஃபோட்டோஸ் வச்சுக்கங்க எப்பவுமே. ரைட்டா? ஏன்னா அவங்க இந்த இதில 8 ஃபோட்டோஸ் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இன் கேஸ் நீங்க வந்து அடுத்த இதில மாறுறீங்க. வேற ஏதாவது அப்புறம் அப்கிரேட் ஆகுது. பழைய ஃபோட்டோஸ் தருவாங்களா? தரலையான்லாம் தெரியாது. அதனால சம்மர் சேஃப்டிக்கு ஒரே செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பத்தி நெறைய கேட்குறீங்க. அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நியர்பைல உள்ள எந்த டாக்டர்னாலும் கவர்மெண்ட் டாக்டர்ட்ட வாங்கலாம். இது ஒன்லி சித்தால மட்டும் தான் வாங்கணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. கண்டிப்பா யார்ட்டனாலும் வாங்கலாம். இன் கேஸ் நியர்பைல ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. கவர்மெண்ட் டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு முறை சொல்லிட்டு, ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்த்து வாங்கிட்டு கண்டிப்பா நம்ம பண்றது இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இதுல ஒண்ணும் இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ம் இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்ல. அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்க கேட்குறாங்களோ, நிஸ்ட்ல வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாரி கேட்டிருப்பாங்க. அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, நியர்பைல ஒரு டாக்டர்ட்டயும், கூடவே இன்னொரு டாக்டர்ட்ட உங்க ஸ்கூல்ல குடுத்திருந்தா அது ஒண்ணும், இன்னொரு டாக்டர்ட்ட அதே டாக்டர்ட்டயே ஒண்ணு கூட வாங்கிருங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கும்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானதா சொல்லியிருந்தேன். மத்தபடி எல்லா அனெக்ஷன்ஸும் நீங்க கண்டிப்பா ஓபிசி, பிடபிள்யூஎஸ் எல்லாமே வச்சிருப்பீங்க. ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும். அதாவது 30 இதுதான் அனக்ஷர் கொஸ்டின் நம்பர் 30ல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இத மட்டும் கொண்டு போனா போதும்னு சொல்றாங்க. பட் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ கேட்குறாங்க. அலாட் ஆன பிறகு அந்த இன்ஸ்டிடியூட் என்ன கேட்குறாங்க அப்படின்றத ஒரு முறை கால்ல கேட்டுட்டு, அதன் பிறகு போறது நல்லது. இல்ல அவங்க வெப்சைட்ட ஒரு முறை ஃபாலோ பண்ணிட்டு, இல்ல மெயில் குடுத்துட்டு போங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் எனக்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு இது வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு அஃபிடவிட் ஃபார் கேப் சர்டிஃபிகேட் ஒண்ணு வேணும் அப்படின்றாங்க. கேப் சர்டிஃபிகேட் கேட்கணும் வாங்கணும் அப்படின்னா, விஏஓட்ட போய் கேளுன்றாங்க. அட்வொகேட்ட போய் பாருங்க, லாயர போய் பாருங்கன்றாங்க. இந்த மாரிலாம் சொல்றாங்க சார். எனக்கு என்னன்னே புரியல அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு ஃப்ரம் ஹைதராபாத். பட் ஆனா பேஸ் வந்து தமிழ்நாடு. இங்கேருந்து அங்க ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. அதன் காரணத்தினால போயிருந்தாரு. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ இந்த கேப் சர்டிஃபிகேட்டோட பர்ப்போஸ் என்ன அப்படின்னா, இந்த கேப் சர்டிஃபிகேட்ல நீங்க உங்களோட பேர் என்ன? என்ன வயசு? ரைட்டா? ஸோ அதாவது இதெல்லாம் நான் வந்து இந்த அஃபிடவிட் வந்து நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ கூடவே இந்த இதில நான் வந்து அதாவது இப்போ வந்து பிஎஸ்எம்எஸோ, பிஹெச்எம்எஸோ, பிஏஎம்எஸோ நான் வந்து அலாட் ஆயிருக்கேன். இந்த அலாட்மெண்ட்ல நான் வந்து இந்த கவுன்சிலிங் ஏஏசிசிசி மூலியமா ரவுண்ட் 2ல செலக்ட் ஆயிருக்கேன். என்னோட அப்ளிகேஷன் நம்பர் இது. ஸோ நான் வந்துட்டு இந்த 12th வந்து இந்த இயர்ல நான் முடிச்சேன். இதிலிருந்து இந்த கேப் சர்டிஃபிகேட் யாருக்குன்றது தான் இது முக்கியம். அதாவது நீங்க யாரெல்லாம் 12th முடிச்சு இடையில 1 வருஷமோ, 2 வருஷமோ கேப் இருந்து நீங்க வந்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ண போறீங்க. அதர் ஸ்டேட்லலாம் அது ஒவ்வொரு காலேஜ் கேட்குறாங்க. தெரியாத இடத்துல போய் நம்ம முடிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால சேஃப்டிக்கு நம்ம வீட்டு பக்கத்துல நோட்டரி யாரா இருந்தோம்னா, ஒரு மினிமலான அமௌண்ட் குடுத்து நம்ம ஒரு சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாரி எனக்கு இந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு. இந்த இடப்பட்ட சமயத்துல 12th முடிச்ச பிறகு நான் 2 இயர்ஸ் எந்த விதமான கல்லூரியிலயும் நான் ஜாயின் பண்ணப்படல. இந்தியாலயோ அல்ல அதர் தேன் இதோ இல்ல என்னோட ஸ்டேட்லயோ ஜாயின் பண்ணப்படல. இது வந்து என்னுடைய கேப் பீரியடா நான் இத வந்து கருதுறேன். கூடவே இந்த பீரியட்ல ஃபுல்லா முழுக்க முழுக்க ஒரு பிரைவேட்டான ஒரு நீட் எக்ஸாமினேஷன் சென்டர் ட்ரெய்னிங் சென்டர்ல நான் வந்து இன்டர்ன்ஷிப் நீட் கோச்சிங் சென்டர்ல தான் நான் படிச்சேன். ஸோ இதுக்கு நான் ட்ரெய்னிங் ஆனதுக்கான அந்த ஐடி கார்ட்ஸ் நான் வந்து இது கூட அனெக்ஸர்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துட்டு இதில சொல்லப்பட்டது எல்லாமே முழுவதும் உண்மை. ஸோ இதில ஏதாவது மால் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்றத உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து நீங்க டைப் பண்ணி இத வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்மட்ஸும் ஒரு சில இடத்துல அவைலபிள் இருந்துச்சு. அதுக்கான ஃபார்மட்ஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்து மைல்டா நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரூ. 100 இத வந்து ஃபைனலா பிரிண்ட் அவுட் டைப் பண்ணிட்டு ரூ. 100 பத்திரத்தில வந்து நம்ம கோர்ட் இது ரூ. 100 நம்ம பத்திரம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியிருக்கும். சரியா? ஃபார்மட் ஃபார் கேப் சர்டிஃபிகேட், அஃபிடவிட். என்னோட பேர் என்ன? எந்த இயரு? எனக்கு ஏஜ் என்ன? இந்த இடத்துல வசிக்கிறேன். ஸோ ஐ சாலம்லி அஃபர்ம் இட் அந்த இத குடுக்குறேன். ஐ சே ஐ ஹேவ் பாஸ்ட் மை அண்டர் கிராஜுவேட்டோ அல்ல ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து நான் இந்த இதில முடிச்சேன். இந்த மந்த்ல முடிச்சிருக்கேன். ஸோ பாசிங் த்ரூ இந்த இன்ஸ்டிடியூட்ல முடிச்சேன்.
ஸோ ஐ சே சின்ஸ் இந்த இயர்லேருந்து டில் டேட் ஐ டிட் நாட் ஜாயின் எனி கோர்ஸ் இன் இந்தியா ஆர் எனிவேர் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியான்னு சேர்த்து போட்டுக்குங்க. ஐ சே தட் பாசிங் இயர் இந்தலேருந்து இந்த இயரை வந்து கேப் சர்டிஃபிகேட் கேப் பீரியடாக நான் சொல்கிறேன். இதுவோ அல்லது ஐ கம்ப்ளீட்டட் மை உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, இந்த மேலே உள்ள மாடலோ கீழே உள்ள மாடலோ உங்களுக்கு எதுனாலும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக, இது வந்து என்னென்னா காலேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கு இது வேண்டாம், பிஜி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கீழே உள்ள மெத்தடு, இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் மேலே உள்ள மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த மெத்தட் மட்டுமே வெல் அண்ட் குட். நான் கூடவே நான் சொன்ன மாதிரி அட்ரஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எந்த இதுலையும் ஜாயின் பண்ணல. பழைய ஒரு இமேஜ் காட்டினேன்ல, அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் சேர்த்து பண்ணிவிட்டு கீழே அட்வொகேட்னு ஒரு இதுவும் கீழே டெப்போனன்ட் அண்ட் பிஃபோர் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை டைப் பண்ணிவிட்டு டேட் போட்டுட்டு இந்த இதுவும் டைப் பண்ணணும். ஸோ இந்த வாட் எவர் த ஸ்டேட்டட் ஹியர் இன் எபோ ஆர் ட்ரூ அண்ட் பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே இந்த இதுக்கு கீழே டூரிங் த பீரியட் அப்படின்றதுக்கு கீழே வர வேண்டியிருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணிட்டீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் காப்பி எடுத்து உங்களோட அந்த நோட்டரி பப்ளிக்கிட்ட ஒரு முறை காட்டினீங்கன்னா, அவர் ஏதாவது கரெக்ஷன் சொன்னார் அப்படின்னா அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிரிண்ட் அவுட் ஃபைனலாக எடுத்து அந்த பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூஷனுக்கு போயிடுங்க. சரியா? தமிழ்நாடுக்குள்ளே இந்த இன்ஸ்டியூஷன் யாருமே இந்த மாதிரி கேட்கல. அதர் ஸ்டேட்டில் ஒரு சில இன்ஸ்டியூஷனில் கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கிறோம். அண்டு என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனால நாங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நிறையா சித்தா ரிலேட்டடான அவேர்னஸ் அண்ட் நிறையா உங்களுக்கு மோட்டிவேஷன் விஷயங்கள் நிறைய வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங். கண்டிப்பாக நீங்கள் எங்களையும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்து கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க எங்களுக்கும் இன்னும் மோட்டிவேட் ஆகும். ஸோ இன்னும் நாங்கள் உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை கொண்டு வரதுக்கும் உறுதியளிக்கும் அப்படின்றத எங்களுக்கு ஒரு ஆதாரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.